பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமைதியாக உட்காரலாம். மீண்டுமாக இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கூட்டங்களுக்காக பிரயாசப்பட்ட அனைவரையும், இந்த கூட்டங்களுக்கு இடமளித்த இந்த அருமையான கல்லூரி முதல்வர், பிஷப் மற்றவர்களையும் வாழ்த்தி, இந்த கூட்டத்தில் ஒழுங்காக வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு தங்களுடைய மற்ற காரியங்களை ஒதுக்கிவிட்டு கலந்து கொள்கிற உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவ தரிசனம் பெற்றவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நேற்றைய தினத்திலும் அதற்கு முந்தின நாளும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அதற்கு முன்னதாக தேவ தரிசனத்தை கண்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியான மாற்றத்தை பெறுவான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு ஆதாரமாக பிரதர் மரியோ சொன்ன 3 பேரை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தோம். பிரதர் வெஸ்லி சொன்னது போல தரிசனம் கண்டவன் சும்மா இருக்க முடியாது என்பதை முதல் நாளிலேயே நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் நேற்றைய தினத்தில் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். பழைய செய்திகளை யூடியூபில் நீங்கள் பார்த்து மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த கடைசி நாளிலே நான் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் காரியத்தை உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டியிருந்தது. நான் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை காட்டி கொடுத்தேன். தேவன் தரும் தரிசனம் தன்னுடைய சபையை குறித்து தான் முக்கியமானது என்பதை வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். தனி மனிதனை காட்டிலும் சபை குறித்து ஆண்டவர் அத்தனை கரிசனையாக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, சபையை குறித்த காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயாவுக்கு கிடைத்த தரிசனத்தை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். மறுபடியுமாக ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை வாசிக்கும்படியாக மறுபடியும் நான் உங்களை கேட்டுக்கொள்வேன். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் சபையினுடைய ஸ்பெஷாலிட்டியே நம் கையில் இருக்கிற சத்திய வேதமே. ஹல்லேலூயா. ஆகையினால் அதுதான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் கொஞ்சம் அழுத்தமாகவே நேற்றைய தினத்தில் சொல்லி
இங்கே பழைய ஏற்பாட்டில் எருசலேம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் தேவனுடைய தீர்மானத்தில் தேவ சபையை குறிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பதற்கு முயற்சித்து, பரம எருசலேமுக்கு நீங்கள் வருகிறீர்கள், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே சேர்க்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து, அதனுடைய கல்மினேஷன் என்று சொல்வார்களே உயர்ந்த நிலையை 21வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களுக்கு காட்டி கொடுத்து, பரம எருசலேம் இறங்கி வருகிற காட்சியை நான் உங்களுக்கு காண்பித்தேன். நேற்றைய தினத்தில் எருசலேமினுடைய காரியத்தை பார்க்கும்போது அது ஆபிரகாமின் நாட்களிலேயே மெல்கிசதேக் என்கிற அந்த சாலேம் ராஜாவாகிய அவன் அங்கே இருந்து புறப்பட்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி, அந்த எருசலேம் அப்படிப்பட்ட மெல்கிசதேக்கினாலே அங்கே ஆளப்பட்டிருந்த பூமி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை மீறி அது ஒரு அடிமைப்பட்டிருந்தது என்பதை நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு காண்பித்தேன். கானானிய தேசத்திலே அதோனிசேதாக் என்கிறவனுடைய ஆளுகையில இருந்த இடத்துல யோசுவா என்கிற தேவ மனிதன் சந்திரனையும் சூரியனையும் நடுவானத்திலே நிறுத்திவிட்டு தன்னுடைய போரை தொடர்ந்து அவன் செய்ததினாலே யோசுவா 10வது அதிகாரத்திலே அதற்கு பிறகு அந்த சத்துருவை காலின் கீழே வைத்து எல்லா மூப்பர்களோடு கூட சேர்ந்து நான் தனியாக ஜெயிக்கவில்லை, இவர்களோடு கூட சேர்ந்து ஜெயித்திருக்கிறேன் என்று விளங்க பண்ணின காரியத்தையும், அப்படிப்பட்ட விளங்க பண்ணின காரியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க கூடாதபடி தங்களுடைய அசட்டையினால், அவிசுவாசத்தினால், தங்களுடைய காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினால் அது எபூசியரின் கையிலேயே இருந்தது என்றும், அதை விடுவிப்பதற்கு தாவீது ராஜாவான போதுதான் தாவீது முதலாவது இந்த பட்டணத்தை நான் பிடிக்க வேண்டும், ஏனென்றால் இந்த இடத்தில் தான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு எடுத்துக்கொண்டு போன போது தேவன் அங்கே பேசின காரியம் என்று சொல்லி பலிபீடம் கட்டப்பட்ட இடத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பு தாவீதுக்கு இருந்தபடியினாலே அவன் சொன்னான், யாராயிலும் சாலகத்தின் வழியாக ஏறி இந்த நகரத்தை ஜெயிப்பார்களோ அவன் தலைவனாவான் என்று சொன்னதினாலே நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சாலகம் என்கிற வார்த்தை கேஜேவி அல்லது கிங் ஜேம்ஸ் வேர்ஷனிலே சாக்கடை என்று போட்டிருக்கிறது என்று சொல்லி, சாக்கடையின் வழியாக என்ன நடந்தாலும் சரி அவைகளை தள்ளிவிட்டு நாற்றத்திற்குள் நடந்தாலும் சரி நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் போய் ஜெயித்து அந்த எருசலேமை தாவீதின் நகரமாக மாற்றினார்கள் என்பதை நேற்று தினத்திலே காட்டி நிறுத்த முடியாக நேரிட்டது. அந்த கவனியங்கள், மெல்கிசதேக் ராஜாவாக இருந்த பகுதி, யோசுவா தன்னுடைய உயிரையும் அல்லது வசதிகளையும் விட்டு ஜெயித்து கொடுத்த அந்த எருசலேமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு 2 வசனத்தை வாசிக்கலாம். 48வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 48 முதலாவது 2வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ள சீயோன் பர்வதம், வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வார்த்தைகளை கவனியுங்கள். சங்கீதக்காரன் எருசலேமை தன்னுடைய வெறும் தலைநகராக பார்க்கவில்லை, சகல பூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதுவே மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதுதான் மகாராஜா. ராஜாக்கள் உண்டு, ஆனா மகாராஜா ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இயேசு மகாராஜாவினுடைய நகரம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடினால் தான் இஸ்ரவேலுடைய வாயில இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை காணப்பட்டது. அடிக்கடி இந்த வசனத்தை வாசித்திருக்கலாம், ஆனாலும் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். சங்கீதம் 137 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். 6வது வசனம் 5-6 வாசிக்கலாம். எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும், வார்த்தைகளை கவனிக்க முடியாது,
என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதுதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய சிறையிருப்பிலையும் பாடின பாடல். Every Jew belonging to that Jerusalem was always dreaming about Jerusalem, 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 Jerusalem. அப்படி என்றால் பரம எருசலேமில் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன வந்தாலும் சரி, என்னுடைய நினைவுகள் இந்த பரம எருசலேமோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். பரம எருசலேமை மறக்க முடியாது. நான் மறந்தால் என் தொழிலையே விட்டுவிட வேண்டி இருக்கவும் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய இதயத்தில் துணிக்க வேண்டும். ஐயா, ஆனால் எருசலேம் மண்மேடாக்கப்பட்டது என்று நேற்றைய தினத்திலே ஒரு வார்த்தை நான் சொன்னேன். எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியாது. How come? நான் இப்பொழுது இன்றைய சபைகளின் நிலைமையை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கட்டும். அன்றைக்கு யோசுவாவை போன்று துணிச்சல் உள்ளவர்கள் தங்களுடைய வசதிகளை விட்டுவிட்டு, தங்களுடைய தேசத்திலே விட்டுவிட்டு, டென்மார்க்கில் இருந்தும், ஜெர்மன் தேசத்தில் இருந்தும், இங்கிலாந்தில் இருந்தும், அமெரிக்காவில் இருந்தும் ஆண்டவர் எங்களை அப்படிப்பட்ட பகுதிக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி இங்கே உள்ள வெப்பத்தை பார்க்காமல், இங்கே உள்ள கேடுகட்ட நிலைமைகளை பார்க்காமல், இங்கே உள்ள அட்டகாசங்களை புரிந்து கொண்டவர்களாகத்தான் இங்கே வந்து சேர்ந்தார்கள். The missionaries 250 வருஷத்துக்கு முன்னதாக உள்ளவர்களை மாற்றம் பேசுகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னதாக வந்த தோமாவை குறித்து நான் பேசவில்லை. அதற்கு பிறகு வந்த சேவியரை குறித்து பேசவில்லை. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளிலே, அதாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சரித்திரம் படைத்தவர்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதல் நாளிலே சொன்ன இந்த கிரவுண்ட்ல பிஷப் ஹீபருடைய ஒரு பெரிய பாட்டு, ஹோலி ஹோலி ஹோலி. ஆங்கிலத்தில் அது பாமாலையில் உண்டு. ஹோலி 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 என்கு பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டின ஒரு மனுஷனுடைய பெயர் தான் இந்த கல்லூரிக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் எப்பொழுது 42வது வயதில் இறந்தார் என்று நான் முதல் நாளிலே சொன்னேன். அதற்கு காரணம், அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறது போல் மருத்துவ வசதிகள் இல்லை. ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலைகள், இங்கே உள்ள சூடு அவரை ஜீவிக்க விடாமலே மாற்றிவிட்டது. அவருடைய மனைவி 36 வயதில் இறந்தார்கள். 3 பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டு அவரும் 42வது வயதில் இறந்தார். ஹென்றி மார்டின் என்ற ஒரு பக்தனை குறித்து நீங்கள் கேட்டிருக்கலாம். தன்னுடைய வாலிபத்தை இந்தியாவில் வந்து இஸ்லாமியருக்கு விசேஷமாக சுவிசேஷத்தை எப்படி சொல்வது என்று சொல்லி அரபிய மொழியிலே மொழிபெயர்த்து, பார்சிய மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்து சின்ன வயதிலே 29 வயதிலே இறந்து விட்டார். உனக்கு தெரியுமா? கொஞ்சம் நீங்கள் கீழே போய் பாருங்கள். சிவகாசியில ராகலண்ட் என்று சொல்லப்படுகிற லார்ட் ராகலண்ட் என்றால் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இங்கே முள் காட்டுகளுக்குள்ளே நடந்து திரிந்து தண்ணீர் தாகம் எடுக்கிறது. ஜாதி வெறி தலையோங்கி இருந்த இந்த பூமியில அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தனி மனிதனாக இருக்கிறார். கூட ஒத்தாசை செய்யவும் இல்லை. வட திருநெல்வேலி என்று சொல்வார்கள். அது ஆண்டவருக்கு அதை ஆயத்தப்படுத்த வேண்டுங்கிற பாரம் கொண்டவராக அவர் சுற்றி திரிகிறார். ஒரு இடத்துல போகும்போது மயக்கம் வரும் போல் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய வாசலில் இந்த வெள்ளைக்காரன் இங்கே எங்க வந்திருக்கிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு இடத்துல போய் கேட்கிறார், தண்ணீர் தாங்கள் என்று. அந்த அம்மா பரிதாபப்பட்டு ஒரு பாத்திரத்தில் கூழ் எடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஜாதி அவர்களை தடுக்கிறது. கிறிஸ்துவை சுமந்து வருகிற ஒரு வெள்ளைக்கார மிஷனரி, பயங்கர உன்னத பதவியில் இருந்து ஒரு மனிதன் வருகிறான். அவனுக்கு கூட தன்னுடைய கையில் இருக்கிற பாத்திரத்தை கொடுப்பதற்கு அவளுக்கு இருந்த வைராக்கியம் விடவில்லை. ஆகையினாலே அவள் தன்னுடைய கையில இருந்த பாத்திரத்தையே, கூளை ஊத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, பாத்திரத்தை கொடுக்கிறதற்கு வெறி தடுக்கிறது. அதன் மத்தியிலே அவளிடத்தில் கேட்கிறார். வெறும் கத்தியும் ஸ்பூனும் வைத்து சாப்பிட்ட அந்த மனிதனுக்கு எப்படி குடிப்பது என்று தெரியவில்லை. அவள் காட்டி கொடுக்கிறாள், கையை இப்படி வைத்துக்கொள், நான் ஊற்றுகிறேன், நீ குடி என்று. ஆனால் அது அவருடைய சட்டையில் எல்லாம் வடிகிறது. குடித்து பழக்கமில்லாத மனிதன் எப்படி அதை ஏந்தி குடிப்பது என்று தெரியவில்லை. ஆகையினால
தாகத்தின் மிகுதியினால அவர் தன்னுடைய தலையில போட்டிருந்த தொப்பி எடுத்து தொப்பியில வாங்கி கூழ் குடித்த ராகுலனுடைய கல்லறை இன்றைக்கும் அன்றைக்கு உண்டு. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். என்னுடைய புஸ்தகத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். பீகாருக்கு நான் போன போது ஒரு நாள் 48 டிகிரியில நான் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு தனி மனிதனாக இருந்த போது அதுல புஸ்தகங்களை ஏராளமாக அடுக்கி கொண்டு இருந்து நான் ஒரு கிராமத்தில் போய் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு சின்ன அடிபம்பு இருக்கிறது. அதில் நான் குடிக்க போகும்போது அங்கே இருந்தவர்கள் நீ எந்த ஊர் என்று கேட்கார்கள். நான் மதராசி என்று சொன்னால் விளங்கும் என்று மதராசி என்று சொல்கிறேன், அல்லது தமிழ்நாடு என்று சொல்ல பார்க்கிறேன். அவர்களுக்கு அதெல்லாம் புரியவில்லை. அதை கேட்கலடா, நீ யாருன்னு கேளு. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னேன். கிறிஸ்தவன் என்று சொன்னதுனால அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கு இந்துக்களையும் முஸ்லீம்களும் தெரியும், கிறிஸ்தவனை தெரியாது, நீ ஏதோ எங்களை குழப்புகிறாய் என்று சொல்லி என்னை தண்ணீர் குடிக்க விடவில்லை. 48 டிகிரி அடிக்கிறது. வட இந்தியாவில் லூ காற்று என்று சொல்வார்கள். அந்த லூ காற்றுடைய வேகம் என்னை அப்படியே மயக்கம் போட வைக்கும் போல இருக்கிறது. சரி, இவர்கள் தான் விடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் என்று அடுத்த ஊருக்கு போய் கேட்கிறேன். இவரிடத்தில் தான் மதராசி என்று கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டோம், மதராசி என்று சொல்லிவிட்டோம், அங்கேயாவது போய் தமிழ்நாடு என்று சொல்லலாம் என்று அங்கே இருந்தவர்கள் என்னை கேட்ட போது தமிழ்நாட்டில் தெரியும். அங்கே ஒருத்தன் சொன்னான், அட இவங்க தான்டா இந்தி ஒளியன்னு சொல்ற ஆட்கள் என்று. அவன் எல்லாம் கம்ப தூக்கி வந்துட்டான். அங்கே இருந்து ஓடினேன். அடுத்தாற் போல இருக்கிற ஊர்ல போய் ஒரு அம்மா நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல கேட்கிறேன், அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாய்க்கு நான் கொஞ்சம் இறக்கம் இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு 65 வயசு இருக்கும். அங்க 72 வயசு தாத்தா கம்பத்துக்கிட்டு யார்டா என் பெஞ்சாதி கூட பேசுறதுன்னு வந்துட்டான். அந்த ஊர்க்காரங்க இன்னொன்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஓடுற தண்ணியை கொடுக்க முடியாதா? அப்போதான் புது மழை பெய்திருந்தது, செத்த நாய் ஒன்று மிதந்து போகிறது. வேற வழி இல்லாம அந்த தண்ணியை குடித்தனால தான் 78லயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் சார். ஹல்லேலூயா. ஐயா, தங்கள் வசதிகளை துறந்து, தங்களுடைய வாய்ப்புகளை துறந்து, தங்களுடைய காரியங்களை மறந்து, மிஷனரிகள் எப்படி யோவாப் அன்றைக்கு அந்த சாலகத்தின் வழியாக போய் ஜெயித்து தாவீதின் நகரமாக்கினாரோ, அப்படி ஜெயிக்கப்பட்ட காரியங்களை உடைய சபையின் சரித்திரம் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்கிற ஒரு சின்ன கேள்வியை கேட்டு பாருங்கள். Listen sir, என் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அந்த எருசலேம் எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்து இரட்சகராக தன்னை வெளிப்படுத்தின போது அவர் கண்ட எருசலேம் எப்படி இருக்கிறது என்பதை நான் முதலாவது காட்டி கொடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நான் எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு நேரம் வாசிப்பது நல்லது என்று நான் அறிந்திருக்கிறேன். வாசிக்கலாம். 34வது வசனம். எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. என் ஆண்டவர் எருசலேமின் காரியங்களை கொஞ்சம் நினைப்பூட்டுகிறார். நான் பின்னதாக சொல்லுகிறேன் ஏன் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று. மகாராஜாவின் நகரம் என்று பாடினவர்கள் தான், உலகத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமான எருசலேம் என்று துதித்தவர்கள் தான். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன்னுடைய தொழிலை இழப்பதாக என்று சொன்னவர்கள் தான். எருசலேமே, நீதான் என்னுடைய மகிழ்ச்சி என்று சொன்னவர்கள் தான். ஆனால் இயேசு இந்த மகாராஜா ஏழை மானு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே,
கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தா, சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் நம் சொல்லை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தன்னுடைய நிற்கிற அந்த மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்பட்ட பூமியை குறித்து சொல்கிறார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து வண்ணமாக, நான் எத்தனை தரமோ, நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. No mind to listen to him even. Rather they want to murder him. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே லவோதிக்கா சபையினுடைய நிலைமையாக யோவான் காண்பித்துக் கொடுக்கிறார். உள்ளே ஆராதனை நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறங்கப்பா, கதவை திறங்கய்யா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த சபையில் வந்திருக்கிறோம் என்று நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. மாறாக அந்த யுனிவர்சல் சர்ச் என்று நான் சொன்னேனே, உலகமெங்கும் வியாதி பிரித்திருக்கிற சபையினுடைய நிலைமையை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன் என்றால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கடந்த மாதத்திலே ஐரோப்பாவினுடைய பிக்சரை எடுத்து அநேக கருத்துகளோடு கூட கணிப்புகளோடு கூட அங்கே ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருந்தது. எந்த தேசத்திலிருந்து கிங் ஜேம்ஸ் வேர்ட்சன் என்று சொல்லப்படுகிற ராஜாவை முத்திரையிட்டு வருகிற, அந்த ராஜாவின் முத்திரையை தாங்கி வருகிற அந்த புத்தகம் உலகமெங்கிலும் அநேகருடைய வாழ்க்கையை, கள்ளரை, கொலைகாரரை, கொடியவரை மாற்றினதோ அந்த தேசத்திலே இன்றைக்கு 80% தேவனை நம்புகிறதும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. That is a picture today. இதே தமிழகத்தில் 700 கிலோமீட்டர் தன்னுடைய காலால் நடந்து சென்னை பட்டிலிருந்து இடையன்குடிக்கு நடந்து சென்ற கால்டுவலை இன்றைக்கு எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தெரியாது. கால்நடையாக தன்னுடைய மனைவியை, அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட போது அவளை ஒரு அறையிலே வைத்து பாதுகாத்து, தனக்கு இருந்த பிள்ளையை மனைவியோடு கூட சேர்ந்து புதைக்க முடியாதபடி தன்னுடைய கைகளினாலே புதைத்து வைத்தாரே அந்த வில்லியம் கேரி. 32 மொழிகளிலே இன்றைக்கு இந்தியாவில் வேதம் பரவுவதற்கு காரணமாக இருந்த அவர் இருந்த இடம் செராம்பூர். போய் பாருங்கள், செராம்பூருடைய நிலைமையை பாருங்கள். அங்கே கிறிஸ்து இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அது காட்சியளிக்கும். ஐயா, யோவாப் இத்தனையாய் முயற்சி எடுத்து இவர்களுக்கு கையளித்து கொடுத்த அந்த தாவீதின் நகரத்தை, அதற்கு பின்னதாக நடந்த சில நினைவுகள் அல்லது நிகழ்வுகள் அதை கரைப்படுத்தி விட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னொரு வசனத்தை வாசித்த பிறகு நான் அதை காண்பித்துக் கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 43 வரை வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது, அவர் சமீபமாய், இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து,
எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் கரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். என் ஆண்டவர் இந்த பூமியில இருந்த காலத்திலே அநேக பட்டணங்களிலே அலைந்து திரிந்து ஊழியம் செய்ததை வேதம் சொன்னாலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே சில நகரங்களை அவர் பெயர் சொல்லி என்ன சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். அங்கே அந்த நகரங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். வாசிக்கலாம். கொரோசினே உனக்கு ஐயோ. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திருப்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தில் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். கவனிங்க, ஆண்டவர் இந்த நகரங்களை பார்த்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததை பார்த்து இப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தைகளை சொல்ல நேரிட்டது. ஆனால் எருசலேமை பார்த்துதான் கண்ணீர் விடுகிறார். லாசருவை எறிந்த போது ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்கிறோம். மற்றவர்கள் அழுகிறதை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார், உனக்காக கண்ணீர் விடுகிறார் என்று நம்மை தேற்றுவதற்காக சுவிசேஷகர்கள் பேசினாலும் நான் அதை வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கிறேன். ஏனென்றால் யோவான் 11வது அதிகாரம் வாசிப்பதற்கு நேரம் நமக்கு தெரிந்ததுதான். மார்த்தாள் அதே வார்த்தைகள் தான் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? இயேசுவே, நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. அவளிடத்தில் எங்கே வைத்தீர்கள் என்று தான் கேட்டார் ஆண்டவர். ஆனால் அவருடைய பாதத்தடியிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த மரியாள் அதே வார்த்தைகளை சொல்லும் போதுதான் இயேசு அழுதார் என்று நான் பார்க்கிறேன். ஐயோ, இத்தனை வசனம் கேட்டும் இந்த மரியாளுக்குள்ள நான் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்கிறதான சக்தி உண்டாகவில்லையே. நான் வந்திருக்கிறேன், உன் சகோதரன் பிழைப்பான் என்று சொல்லதை இவள் கேட்டு இதை விசுவாசிக்க கூடாதபடி இத்தனை வசனம் கேட்டும் இவளுக்கு விசுவாசமே இல்லையே என்று சொல்லுகிற அந்த காட்சியை பார்த்ததினால்தான் மரியாளும் அழுகிறாளே என்றுதான் ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று நான் நம்புகிறவன். கெத்செமனே தோட்டத்திலே பாவத்தை நமக்காக பாத்திரத்திலே பார்த்த ஆண்டவர் அழுதார் என்று கண்ணீர் விட்டார் என்று சொன்னாலும் ஒரு நகரத்தை பார்த்து அழுதது தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபையினுடைய நிலைமையை பார்த்துதான் அழுதார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு காரியத்தை சாதாரணமான பிள்ளைகள் எப்படி விசுவாசிக்க கூடும் என்பதை உணர்த்துவதற்காக சில செய்திகளிலே சொல்லியிருக்கலாம். நான் இங்கே சொல்லும்படியாக ஞாபகப்படுத்தப்படுகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறது போல் நாங்கள் 800 பிள்ளைகள் விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை வளர்க்கிறோம். 800 பிள்ளைகளை நாங்கள் அவருடைய சமுதாயத்திலிருந்து வேறு பிரித்து அவர்களை ஆண்டவருக்கு சம்பாதித்து
அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் முழுவதுமாக பிரயாசப்பட்டு கிட்டத்தட்ட 800 பிள்ளைகளை நாங்கள் பராமரித்து வருகிறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் பராமரித்தாலும் 15 தலைமுறையாக விபச்சாரத்தை நம்பி வாழ்கிற அந்த பெண் கூட்டம் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பெரிதாகுவதற்கு முன்னதாகவே அந்த பிள்ளைகளோடு கூட அவர்கள் நடப்பிக்கிற அக்கிரமம் பெரிது என்பதை நீங்கள் நேரே வந்து பார்த்தால் தெரியும். சில நம்பக்கூடாத காரியங்களை கூட என்னுடைய சகோதரர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சில பெண் பிள்ளைகளை இப்பொழுது அம்மா விற்று விடுவாள் விபச்சார சந்தையிலே, அல்லது இவளை வேசித்தனத்திற்கு வீட்டிலேயே வைத்து ஆட்களை கொண்டு வந்து விடுவாள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள் 7 வயதிலிருந்து அவளை விபச்சாரத்தில் பழக்குவித்து விடுவாள் என்பதை பயந்து சில தாய்மார்கள், ஐயா நாங்கள் சமுதாயத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவர்கள், எங்கள் வாழ்க்கை தான் பாழாகிவிட்டது, எங்களுடைய பிள்ளைகளையாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் கெஞ்சினபடியினாலே சேஃப் ஹவுஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கு பிள்ளைகளுக்கு வீட்டிலே இருக்கிற போல அன்பு கிடைக்கவும் வசதிகள் உண்டாகவும் அவர்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு தாயை போல நடத்துகிற சகோதரிகளை மிஷினரிகளை அங்கே வைத்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யவும் அவர்களை நம்முடைய பள்ளியிலேயே படிக்க வைக்கவும் பின்னதாக அவர்களை ஆண்டவருக்கு வழிநடத்தி அவர்களை கொண்டே அவருடைய சமுதாயத்தை சந்திக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் அதை செய்து வரும்போது, நான் ஒரு வெளி ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு 10 நாட்கள் கழித்து நான் வீட்டுக்கு வந்த போது என்னுடைய அறையில, என்னுடைய வீட்டின் முன் அறையில அந்த பிள்ளைகளை பார்க்கிற 2 சகோதரிகள், 2 பிள்ளைகள், ஒருத்திக்கு 11 வயது இருக்கும், இன்னொன்றுக்கு 12 வயது இருக்கும், 2 பேரும் ஓ என்று அழுது கொண்டு இருக்கிற காட்சியோடு கூட அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். நான் என்ன என்று கேட்டேன். அவர்கள் சொன்னால் இந்த பிள்ளைகள் 2 பேரும் இப்படியாக அழுகிறார்கள், என்னென்ன அழுகிறார்கள், தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருக்கிறார்கள், எங்களுக்கு அவர்களை எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை, கடந்த 2 நாட்களாக அழுது கொண்டிருக்கிறார்கள், நிறுத்த முடியவில்லை இவருடைய அழுகையை, எதுவும் காரணமும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று சொன்னபோது நான் உட்கார்ந்தவர்களோடு கூட பேச ஆரம்பித்தேன். நான் கேட்டேன், உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கவில்லையா? அங்கிள் நாங்கள் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை, அப்படிப்பட்ட சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஆடை இல்லையா? அங்கிள் நாங்கள் உடுத்தினதே இல்லை, அப்படிப்பட்ட ஆடைகளை நீங்கள் வாங்கி தந்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் உங்களை டீச்சர் சரியாக கவனிக்கவில்லையா? எல்லாரையும் நன்றாக கவனிக்கிறார்கள், நாங்கள் அழகாக படிக்கிறதுக்கு உதவி செய்கிறார்கள். அவளுக்கு எல்லா வசதி இருந்த போது இந்த பிள்ளை இந்த ஆன்டிமார் உங்களை பார்க்கறது சரியில்லையான்னு கேட்டபோது, எங்க அம்மா கூட எங்களை மடியில போட்டு தூங்க வைக்கிறது இல்லை, இவங்க எங்க மடியில போட்டு தூங்க வைக்கிறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா போகணும் 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 என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அப்பொழுதுதான் விளங்கிற்று அவருடைய நிலைமை. இங்கே இருக்கிறவர்களுக்கு அது அதிர்ச்சி உண்டாக்கலாம். அந்த கம்யூனிட்டியில, அந்த குடிமக்கள் மத்தியில அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு 5 வயது ஆகும்போது அவள் தினந்தோறும் ப்ளூ ஃபில்ம் என்று சொல்லப்படுகிற அந்த அசிங்கமான படங்களை அவர்கள் மணிக்கணக்காக உட்கார்ந்து பார்த்து அவருடைய மனங்கள் அத்தனையாய் கரைபடும்படியாக செய்வார்கள். வீட்டில் இருக்கிற டிவியில இந்த ப்ளூ ஃபிலிம்ஸை வாங்கி அதை போட்டு 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 இந்த பிள்ளைகளுக்கு அந்த விபச்சாரத்தின் ஆவியும் விபச்சாரத்தின் சிந்தனையும் பெருகும்படியாக 5 வயதில் தீர்மானிப்பார்கள். 7 வயதாகும் போது அவர்கள் ஒன்று செய்வார்கள். இந்த பிள்ளைகளுக்கு உடலிலே மிதமான வீரியம் கொண்ட நச்சு பொருளை, போதை பொருளை செலுத்துவார்கள். அப்பொழுதுதான் இந்த பிள்ளை என்ன வந்தாலும் தாங்கும் என்று சொல்லி 9 வயதுல அவள் பெரியவள் ஆனாலோ ஆகாவிட்டாலோ வருகிற கஸ்டமருக்கு அதை விட்டுக் கொடுப்பார்கள், அல்லது கல்கத்தாவிலே போய் விட்டு விடுவார்கள். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கிறது என்ன அறிய முடியும் தெரியுமா? நாங்கள் எல்லாவற்றையும் வசதியாய் செய்து கொடுத்திருந்தாலும், அன்பு கொடுத்தாலும், இந்த போதை பொருள் கிடைக்காதனால அவர்களுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகிறது. அவர்களால் தாங்க முடியவில்லை, ஆகினால் தான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அழுகிறான்னு சொன்னபோது அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நானும் அழுதேன். இன்றைக்கு தமிழகத்திலையும் போதை பொருள் அநேகரை விடுவிக்க கூடாத நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது கல்லூரிகளில் நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஹைஸ்கூலிலும் தமிழகத்தில் நடக்கிறது நான் தைரியமாக சொல்லும். பஞ்சாபில் அது தாராளமாக நடக்கிறது. அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே முதலமைச்சராக இருக்கிறவர் அவரை
ஜெர்மனியிலே அவருடைய பிளேன் புறப்படும் முன்னதாக ஏற்ற முடியவில்லை என்னால் அத்தனை குடித்திருந்தார். அவர் வாழ்ந்தார். எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இதை மாற்றுவதற்கு எந்த சக்திக்கும் எந்த கட்சிக்கும் பலன் இல்லை. என் ஆண்டவர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். இன்றைக்கு அந்த பிள்ளைகளை வந்து பார்த்தால் மாறி இருக்கிறார்கள். இது திங்கட்கிழமை நடந்தது. அதற்கு பிறகு நான் மறுபடியும் வீட்டுக்கு போய்விட்டேன். சனிக்கிழமை மிகவும் களைத்தவனாக வந்திருந்தேன். 9 மணிக்கு தான் வந்தேன். நான் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு ரெடியாகும் போது என் மனைவி வந்து சொன்னாள், உங்களை பார்க்க 2 பிள்ளைங்க பார்க்கணும்னு சொல்றாங்க, சேஃப் ஹோம் பிள்ளைங்கன்னு. எனக்கு இன்னும் தூக்கி போடுச்சு. இந்த வாரத்தின் முதல்லையே இப்படிதான் கேள்விப்பட்டோம். இப்போ அடுத்தது 2ஆயின்னு சொல்லி நான் எதுக்குமா என்று கேட்டேன். அவர் சொன்ன, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஆராதனையில சாட்சி சொல்லணும்னா முதல்ல உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு பிறகு தான் சொல்லணும். எதுக்கு அந்த ரூல் எங்க சபையில வச்சிருக்கோம்னா, ஆராதனையில சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு கூட்டம். இல்லை யார் மேலேயாவது கல்லறிகிறதுனா அதான் சான்ஸ்ன்னு கல்லறிவாங்க. இல்லைன்னா என்ன காரியம் அதை அனுபவிச்சேன் நான். அதனால சாட்சி சொல்லணும்னா முதல்ல என்கிட்ட சொல்லணும்னு சொல்றது. சரிம்மா, டயர்டாக தான் இருந்துச்சு, சரிம்மான்னு கூப்பிட்டு அந்த 2 பிள்ளைகளையும் நான் கேட்டபோது ஒருத்தி அழுகிறான்னா சிரிக்கிறா. எனக்கு ஒண்ணுமே விளங்கலை. என்னம்மா? நான் சொன்னேன், ஒருத்திக்கு 8 வயசு, ஒருத்திக்கு 7 வயசு. நான் சொன்னேன், ஆமா சிரிச்சிட்டு இல்லைன்னா அழுதுட்டு சிரி, எனக்கு நானும் சேர்ந்து அழுகிறேன்டி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளையை நான் சொல்லும்போது அவள் அழுது கொண்டே சொல்லுகிறாள், அங்கிள் நீங்கள் இல்லாத போது நான் ஆன்ட்டிகிட்ட லீவு கேட்டுட்டு ஊருக்கு போனேன்னா 4 நாளுக்கு நான் போகணுன்னு போனேன்னா, நான் போன இடத்துல எங்கள் அம்மா வீட்டில் இல்லையா, எங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் கேட்டேனா, அப்போ சொன்னாங்க உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல 4 வயசு பையன், அவனை தூக்கிட்டு உங்கள் அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் கழிச்சு எங்கள் அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. என்னென்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, பிள்ளை செத்து போச்சுன்னு. நல்ல கவனிங்க. விசாரிக்கு பிறந்த பிள்ளை சில நாட்களே கிறிஸ்துவை அறிந்தவள். அவள் சொன்ன உடனே எனக்கும் ஷாக். இப்போ என்ன நடந்ததுமா? நான் உடனே ப்ராஜெக்ட்ல போய் இன்னும் 5 பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து நான் சொன்னேன், ஏசு 4 நாள் செத்தவனே வச்சிருக்கேன், 4 மணி நேரத்துக்கு மேலே தான் செத்துருக்கான் என் தம்பி, அவனை உயிரோடு இருப்பான். நாங்கள் 5 பேரும் சேர்ந்து 6 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை சுற்றி முழங்கால நின்று ஜெபம் பண்ணாங்க. 1/2 மணி நேரத்தில் என் தம்பி எந்திரிச்சு நின்று சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டான். நான் ஒன்றும் எழுப்பல, அந்த பிள்ளைகள் எழுப்பினார்கள். இதைத்தான் நாளைக்கு சொல்லணும். நான் சொன்னேன், இது சொல்றது நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அப்பவுமே ஆட்டம் போட்டு நான் சொல்லியிருப்பேன், இப்பவுமே சர்வீஸ் ஆரம்பிச்சலான்னு சொல்லியிருப்பேன். Even today God can do, God is doing. நல்ல கவனிங்க. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுவீங்க. ஆனா எங்க பணித்தளத்துல 2 மாசத்துக்கு முன்னால சபை கட்டடத்துல ஏறி மேல இருந்த சிலுவை ஒருத்தன் உடைச்சு கீழே போட்டான். கொஞ்சம் பேர் சேர்ந்து ஊழியக்காரனை நல்லா அடிச்சாங்க. அப்படி நடக்கும்போது அடுத்த வாரத்துல உடைச்சவன் முதல் செத்தான், தூண்டி விட்டு அடுத்தாலும் செத்தான். பின்னால் இருந்த கிராமத்து அதிகாரியாக வில்லேஜ் ஹெட்மேன் சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்லுவீங்க, பஞ்சாயத்து தலைவர் இவனை பார்த்து ரோட்லயே நடுக்கிட்டே வந்து, தப்பு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், ஏசுதான் மன்னிக்க முடியா, என் பேரன் இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கான், ஜோம் பண்ணியான்னு சொல்லி காலில் விழுறதுக்கு கர்த்தர் இன்றைக்கும் செய்வதா இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆனா இதெல்லாம் கேள்விப்பட்ட மரியாளும் அழுவா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பற்றி தான் சொல்றாங்க. வசனம் கேட்டாலும் நமக்கும் பிரஜாதிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. நம்மளை பார்த்து நம்மளும் அவங்களே மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் இந்த நகரத்தை பார்த்து அழுததற்கு காரணம் என்ன? கொஞ்சம் வேகமாக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். தாவீது செய்த ஒரு தவறை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாவீது செய்த தவறு ஒன்று உங்களுக்கு தெரியும். 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. நல்லா கவனிங்க. எருசலேம் பட்டணத்தை குறித்து தேவன் வைத்திருந்த காரியத்தை தான் நான்
ஏசாயாவிலே காண்பித்தேன். அது பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதிகளும் ஓடி வருவது தேவனுடைய திட்டம். But something is happening by the same man who gave the name for that city. எந்த பட்டணத்திற்கு தன்னுடைய பெயரை இட்டு தாவீது எழுப்பினானோ அந்த பட்டணத்தில் இங்கே அவனுக்கு இருந்த ஒரு ஆசையை தூண்டி விடுகிறான் சாத்தான். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஐயா, ஜனங்களை தொகையிடுகிறது தவறா? நோ. ஏனென்றால் எண்ணாகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்பர்கள், இந்த கோத்திரத்தில் இத்தனை பேர், இந்த கோத்திரத்தில் இத்தனை பேர், இந்த கோத்திரத்தில் இத்தனை பேர், இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரே, அவர் எண்ணும்படியான காரியத்தை தடுத்து நிறுத்துவாரோ? லிசன். ஏன் ஐயா? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ஒன்று தெரியும். அங்கே யோவாப் எதிர்த்து நின்றான். ஆனால் தாவீதோ தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவர்களை எண்ண வைத்தான். நடந்த காரியத்தை நான் எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரவில்லை. தேவ கோபம் அந்த இடத்திலே வந்து 70,000 பேரை மடிய பண்ணிற்று. 70,000 people were killed. 70,000 பேர். நீங்க கேட்பீங்க, எதுக்கு ஆண்டவர் இவங்களால? தாவீதே சொல்றான், நான் தானே தப்பு பண்ண, இவங்க என்ன பண்ணாங்க? Listen sir, why? இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கிறதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன். நியாய பிரமாணங்களை நேசிக்கிற, தேவனுடைய வழிகளை வாஞ்சிக்கிற, தேவனுடைய வசனத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கிற தாவீது ஒன்றை மறந்து விட்டான். வாசிக்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரர்களை அவர்கள் இரக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு. நல்ல கவனிங்க. மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு கொடுத்த ஒரு செய்தி. நீ உன்னுடைய ஜனங்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். இது ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். அதெல்லாம் நீங்க போய் மறுபடியும் வாசித்தீங்க. ஆனா எண்ணு முன்னால இன்றைய கணக்கின்படி 15 ரூபாய், 15 rupees. இன்றைய கணக்கின்படி, அன்றைய கணக்கில் இன்றைய கணக்கின்படி இட் இஸ் ஜஸ்ட் 15 rupees. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னமா, நல்ல பணம் படைத்தவன் ஆனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, கணக்கெண்ணும் போது கர்த்தரின் பிரமாணமாக ஆண்டவர் கர்த்தருக்கு மீட்கும் ஆத்மாவுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் என்பது தேவன் நியமித்த நியதி. சில நேரம் இது மறந்துரும். எருசலேமை மீட்டுக் கொண்ட தாவீதுதான் பலி, ஆபிரகாமின் பலியை நினைவு கூர்ந்த தாவீதுதான். ஆனால் இந்த சின்ன மைனர் காரியத்தை மறந்ததுனால ஆண்டவர் நியமித்த இந்த பிரமாணத்தை உடைத்து போடுகிறான். My dear people of God, I am not a Old Testament preacher as somebody says. No. But Old Testamentல God standard நமக்கு கொஞ்சம் தெரியும். அவருடைய விருப்பம் நமக்கு தெரியும். அவருடைய வாஞ்சை நமக்கு தெரியும். ஆகையினால் தான் விபச்சாரம் செய்யாத இருப்பாதாக என்று சொன்னதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு மொழியிலே ஒரு பெண்ணை விபச்சார சிந்தையோடு பார்த்தால் நீ விபச்சாரம் அதை உயர்த்தத்தான் செய்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய மனதின்படி அன்றைக்கு இருந்த தாவீது தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் யாருக்கு இடம் கொடுத்து விட்டான்? சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன ஆனாலும் சரி, நிறைய ஆசை உங்களுக்கு வரும். ஆனா தேவன் கட்டளையிட்டதையும் தேவ வழிகளையும் விட்டு விலகாதபடி
கர்த்தர் உங்களை காப்பாராக. அதனால தான் அதே தனக்கு காட்சியளித்த தேவ தூதனுடைய அந்த இடத்திலேயே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதுதான் பின்னதாக ஆண்டவருடைய ஆலயத்தை, தேவாலயத்தை கட்டுவதற்கு குறிக்கப்பட்ட இடமாக மாறிற்று. நேரம் இல்லை எல்லாவற்றையும் விளக்குவதற்கு, ஆனாலும் but you understand why God chose that place. It is the place where Abraham sacrificed. Also he himself sacrificed to negotiate or to wipe away the great punishment on the people of God. அந்த காரியத்தை செய்த இடத்துல தான் தேவாலயத்தை கட்டும்படியாக சாலமோனுக்கு அவன் கற்பித்துக் கொடுத்தான். தன்னால் என்ற மட்டும் என்று சொல்லி ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் 3200 டன் கோல்டு கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. 3200 டன் கோல்டை தாவீது தன்னால் என்ற மட்டும் கொடுத்தேன் என்று சொல்லி உற்சாகமாக மற்றவர்களையும் கொடுக்க வைத்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த ஆலயம் கட்டினதை குறித்து நான் பேச போகவில்லை. ஆனால் அந்த ஆலயம் அது ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமாக பேச விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. It is not only a place where God accepts us as sacrifices, but also a place where God manifested his glory. Amen. அது வெறும் பலியிடுகிற ஸ்தலமாக மாத்திரமில்லாமல் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற ஸ்தலமாக இருந்தது. நம்பர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya. இவைகளையும் நான் விவரிக்க போகவில்லை. அப்படிப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவனிடத்திலிருந்து அக்னி நிரம்பிட்டு, தேவனிடத்திலிருந்து வந்த அக்னி தான் பலிபீடத்தை நிரப்பிற்று என்றெல்லாம் வாசிக்கலாம். அங்கே தேவ மகிமையும் காட்சியளித்த, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பூமி, மகாராஜாவின் நகரமாக, மகிழ்ச்சியின் கூடாரமாக இருக்க வேண்டிய பூமி அல்லது எருசலேம் எப்படி மாறி போய்விட்டதாம். என் சத்திய வேதம் சொல்லுகிற சில வசனங்களை வேகமாக பார்க்கும்படியாய் கேட்கிறேன். கொஞ்சம் வேகமாகவே இந்த வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு புலம்பலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து விடலாம். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்து. அங்கே இருக்கிற எரேமியா புலம்புகிறான், எனக்கு திகில்களை வரவழைத்து. கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணுகிறான் என்று எருசலேமின் காரியங்களை கண்ட எரேமியா புலம்புகிற காரியத்தை இங்கே நமக்கு காண்பித்து கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், எருசலேம் மண் மேடுகளாக மாறிவிட்டதே. கொஞ்சம் யோசிங்க. இன்றைய சபைகளின் நிலையை குறித்து நான் கொஞ்சம் பேசுவதற்கு ஆரம்பித்தால் ஒருவேளை அது நான் அவர்களை கண்டனம் பண்ணுவது போல இருக்கும். ஆனால் அதை நான் வாஞ்சிக்கவில்லை. தேவ திட்டம் அது உயர்த்தப்பட்டு ஜாதிகளிடத்தில் ஓடி வர வேண்டும் என்பது. திருச்சி வருகிற வழியிலே திண்டிவனத்திலே சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி, விழுப்புரம் பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஒரு சென்னையிலே ஒரு ஜென்னெக்ஸ் சென்டரை உருவாக்குவதற்கு
ஒருவர் இனமாக தந்த நிலத்தினுடைய மாறுதலை அங்கே செய்து அந்த நிலத்தை பார்க்க போயிருந்தேன். கவனியுங்கள். அந்த அங்கு நிலத்தைக்கு வாங்கி ஃபென்ஸ் போட்டிருந்தார்கள், ஒரு கேட் வைத்திருந்தார்கள். அந்த சாவியை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் ஓடி வந்தார். அவருடைய முகத்தை பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, நடக்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கு. இவரை தானே பார்க்க வச்சிருக்கோன்னுட்டு என்னை கூட்டி கொண்டு போன சகோதரர் சொன்னார். அப்போ அவர் சாவி கொடுக்கும் போதே அவருடைய கையில சிலுவை அடையாளத்தை அவர் பச்சை குத்திருந்ததை பார்த்தேன். அடுத்தாற் போல் ஒரு சிகப்பு கயிறையும் கட்டியிருந்தார். அப்பொழுது எனக்கு இவரை அடையாளம் காட்டி கொடுத்தவர் சொன்னார், இவர் இங்கே உள்ள பிஜேபி கட்சியில இருக்கிறார், இவர் தான் நம்முடைய சாவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார். இப்போ எனக்கு அவரை குறித்து கொஞ்சம் ஆசையாக இருந்தது. என்ன என்று கேட்டேன். அவர் சொன்ன காரியத்தை நான் இங்கே சொல்ல வாஞ்சிக்கவில்லை, மாறாக அந்த நிலத்திற்கு பின்னதாக ஒரு சபை இருந்தது. இந்த சபையினால நான் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு என்னுடைய கையிலேயே சிலுவையை வரைந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது கர்த்தருக்காக செயல்படுவேன்னு சொன்னவனை கர்த்தரை விட்டே தூரமாக தள்ளிட்டது அவருடைய நடவடிக்கை என்று சொன்னார். நான் சொன்னேன், சபை சேர்க்க வல்லவ வேண்டும், அது விரட்டி விட்டதே என்று. என்னை கேட்கிறார் அருமையானவர்களே. அவர் சொல்லிவிட்டு அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம் கூடி. அவர் போய்விட்டார். நான் அங்கே இருந்து திருச்சி பிரயாணம் பண்ணும்போது என்னுடைய கண்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய முகத்தையே மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கு செய்து, ஆண்டவரே, அந்த இடத்துல இளைஞர்களை நாங்கள் பயிர்ப்பிக்கும் முன்னதாக இந்த மனிதன் தேவனால் நன்றாக ஆழமாக தொடப்பட வேண்டும் என்கிற ஒரு கண்ணீரின் ஜெபத்தை நான் செய்ய வேண்டியது இருந்தது. அம்மா, ஐயா, கோடி கோடியாய் ஜனங்கள் ஓடி வருவார்கள் என்கிற காரியத்தை அனுபவிக்க வேண்டிய சபை இன்றைக்கு காணாத ஆடுகளின் மேலே கரிசனை இல்லாமல் போனபடியினால் வந்த ஆட்டையும் விரட்டி விடுகிறதற்கான காரியத்தை செய்கிற ஒரு பொல்லாத காரியத்தை செய்ததினால் தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அங்கீகரித்த அந்த எருசலேம் மண்மேடாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், எதுக்கு பிரதர் நான் அந்த பழைய ஏற்பாட்டு சபையை குறித்து நான் அந்த காரியத்தை குறித்து பேசும்போது இன்றைய சபைகளின் நிலைமை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல விரும்புகிறது, அந்த புலம்பலின் புஸ்தகத்தில் எரேமியாவை கேட்டு பார்ப்போம், அவன் என்ன சொல்கிறான் என்று. 2வது அதிகாரம் 14வது வசனம். உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்கு தரிசித்தார்கள். 15 வாசிட்டு விடலாம். வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேமே, உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேமின் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். ஐயோ, கேலி பொருளாக மாற்றி விட்டாயே சபையே. நீ ஆட்களையும் கூட்டங்களையும் மக்களையும் ஈர்ப்பதற்காக தேவ திட்டத்தை சுமந்து செல்கிறதற்காக நியமிக்கப்பட்டவன். ஆனால் உன்னை வழி நடத்துகிறவர்கள், உன் மத்தியில் இருக்கிற தீர்க்கர்கள் அபத்தமானவைகளை வியர்த்தமானவைகளை தரிசனங்களாக காண்பித்து உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள், போதித்தார்கள். இது அன்றைய நிலைமை. கொஞ்சம் கேளுங்கள் ஐயா.
கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். இங்கே 3 நாட்களாக கூட்டம் நடத்தி கொண்டிருக்க நீங்கள் வசனத்தின் பேர் வாஞ்ச உள்ளவர்கள் மாத்திரமல்ல, வசனத்திற்காக ஏங்குகிறது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளவர்கள் உங்களிடத்தில் தான் நான் பேசுகிறேன். அதற்கு ஏசாயா சொல்லுகிற ஒரு பெரிய விடுதலையின் செய்தி என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக, உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. இதுதான் எரேமியா கொடுக்கிற ஒரு நல் ஆலோசனை. என்னை கேட்கின்ற அருமையான தேவர்களே, தேவன் மறுபடியும் சபைக்கு மகிமையை கொடுக்க வாஞ்சிக்கிறார். நம்பூர்கள் மாத்திரம் கரங்களை வைத்து செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி காலத்துல பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டாலும் அவர்களுடைய பாடலை நிறுத்த முடியவில்லை. பேதுரு நடந்து போன போது அவனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள் என்கிற காரியம் எல்லாம் நாங்கள் வாசிப்பதோடு நிற்காமல் இன்றும் நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். மாத்திரம் ஒரு அல்லையிலே சொல்லலாமா? அது ஆதி சபையிலே ஆண்டவர் சபையை இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக விளக்காக வைத்திருந்த போது நடந்தது என்றால், இன்றைக்கும் அதே காரியத்திலே என் ஆண்டவர் மாறாதவர், என் ஆண்டவர் மாறாதவர், என் ஆண்டவர் மாறாதவர். கடைசி நாட்களின் அநேக அடையாளங்களிலே இதுவும் ஒரு பெரிய அடையாளம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும் தான். நான் முதல் நாளிலே குறிப்பிட்டது போல அறிவு பெருத்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு சில சகோதரரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், அறிவு எவ்வளவுதான் படுத்தாலும் ஆகாயத்தில் 8 நாட்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட சுனிதா வில்லியம் இன்னும் சுத்தி கொண்டுதான் இருக்கிறார். 150 நாளாச்சு, இறக்கிறதுக்கு முடியல. அமெரிக்கா ரஷ்யாவிட்டையே உதவி கேட்டு கூட முடியல. ஒரு வல்லரசு இன்னொரு வல்லரசு காரியத்தை கேட்குது. எங்க ஆள் அங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கா, நாங்க 8 நாளைக்கு தான் அனுப்பணும், இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கா, ஐயா கொஞ்சம் இறக்கித்தாங்கன்னுட்டு ரஷ்யாவிடத்துல வேண்டியது எடுத்து ரஷ்யா உதவி செய்ய முயற்சும். நாங்கள் ஸ்பேஸ்ல பெரிய கில்லாடிகள். ஒரு சின்ன விண்கலத்தையே சரி செய்ய முடியவும் இல்லை, ஒரு விண்கலத்தையே இறக்கவும் முடியவில்லை. என் மனிதா, நீ என்ன அறிவு பட்டாலும் என் ஆண்டவருக்கு முன்னதாக உன்னுடைய அறிவு சூன்யமே. இப்ப அமெரிக்காவுடைய அதிபராகிய ட்ரம்புடைய பேரை அறிவாங்களோ இல்லையோ, எலான் மஸ்குடைய பேரை நிறைய பேர் அறிவாங்க. ஏன்னா அவர் தான் இருக்கிறதுல பெரிய இன்டெலிஜென்ட்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் அப்படி உயர்த்தி வைத்து அவன் தான் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கையில் வச்சு இந்த உலகத்தை ஆள வைக்க போகிறான்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 5 வருடங்களுக்கு முன்னதாகவே ஸ்பெயின் தேசத்தில் அந்த ரோபோட்டை வைத்து விபச்சார விடுதிகள் நடத்துவது உங்களுக்கு தெரியுமோ? மனிதன் அறிவு பெருகும் போது குடும்ப வாழ்க்கைகள் உடைக்கப்பட்டு வெறும் பொம்மையையும் வெறும் கற்பனையான காரியங்களை நம்பி வீணாக போவதற்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய பொல்லாத காலத்தில் உங்கள் பிள்ளைகள் பிரவேசிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? சத்துருடைய கிரியைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சத்தியத்தின் சுவிசேஷத்தை உத்தமமாய் கூறி அறிவிக்கிற ஒரு கூட்டம் எழும்பித்தானே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்களோ? எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார், எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எழும்பி ஜெபித்து விரும்பி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெடு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழும்பி
குடும்பங்கள் நொறுங்கி கிடக்கின்றன. வாசிக்கலாம். இப்பொழுது செப்பனியாவுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கலாம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்திற்கு ஐயோ. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை, தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள், கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் அதன் தீர்க்கதரிசிகள். இது தேசத்தினுடைய நிலைமை, தேசத்தில் அரசாளுகளுடைய நிலைமை, தேசத்தில் நியாய விசாரிகளுடைய நிலைமை, தேசத்தின் அதிகாரிகள் நிலைமை. ஆனால் அடுத்தாற்போல் 4வது வசனத்தில் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அம்மா, எருசலேம் மண்மேடாய் போனதற்கு ஜனங்கள் மட்டுமல்ல, ஜனத்திற்கு கேடுகளை எடுத்து உரைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுப்பி தந்த அந்த தீர்க்கர்களும் அந்த ஆசாரியர்களுமே என்று அனைத்து தீர்க்கதரிசிகளும் ஏசாயாவில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், வேதம் புறக்கணிக்கப்பட்டதே. Lord, have mercy on my church. ஆண்டவரே, சபைகளுக்கு இறங்குவீராக. எல்லா தீர்க்கதரிசியும் அதைத்தான் சொல்லுகிறான். வாசிக்கலாம். இப்ப ஏசாயால இருந்து சில வசனங்களை வேகமாக காண்பித்துக் கொடுக்கிறேன். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் சொன்னார்கள், மைனர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். எருசலேமினுடைய ஏசாயாவினுடைய 1வது அதிகாரத்தில் அன்றைய சபையை குறித்து ஏசாயா ஒரு பெரிய தேவ திட்டத்தை 2வது அதிகாரத்தில் சொல்லும் முன்னதாக சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறேன். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வாசிக்கலாம். 11வது வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலிகளின் you have lot of activities, அது எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை எப்படி மிதிக்க வேண்டும் உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். காணிக்கை செலுத்துவது இருந்தது, பலிகள் இருந்தது, ஆராதனை இருந்தது, தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. வர்ஷிப் இருந்தது. ஆனால் அதை ஏசாயாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும். ஐயா ஏசாயா கொஞ்சம் நிறுத்தும். நாங்க எரேமியாட்ட கேட்டுக்கிறோம். நீர் டபான்னு பேசியிருக்கிறீர் ஐயா. எரேமியாட்ட நாங்க கேட்டுக்கிறோம். எரேமியாவின் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஐயோ, என் தலைவர்கள் எல்லாம் எப்படி மாறிவிட்டார்களா? சரி எரேமியா, நீர் கொஞ்சம் மோசமா தான் பேசுறீரு, நான் கொஞ்சம் சின்ன தீர்க்கதரிசி கிட்ட கேட்டு பார்க்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் மீகாவுக்கு திருப்பலாம்.
மீகாவின் புஸ்தகத்துல அதே நாட்களில் வாழ்ந்தவர்கள், மீகா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் ஏசாயாவும் ஒரே நாட்களில் வாழ்ந்தவர்கள். அவன் சொன்ன காரியத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு அவன் சொன்ன நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசி நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். 3வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 2வது மீகா 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து அதற்கு பிறகு 3வது அதிகாரத்துக்கு வரலாம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்துக் கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. ஜனத்தினுடைய நிலைமை இப்படியா இருக்கும் போது ஆண்டவருடைய காரியத்தை அறிந்தவர்கள் எப்படி இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறதை பாருங்கள். 11வது வசனத்தில், அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம். ஆலயத்தின் பர்வதம் காட்டுமேடுகளாய் போம். நன்றை கவனிங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நான் சாதாரணமாக என்னால் வாசிக்க முடியவில்லை. கர்த்தரின் மகிமையை கண்ட எருசலேமே, கர்த்தரின் வார்த்தையை கேட்ட எருசலேமே, கர்த்தரின் கரத்தை அனுபவித்த எருசலேமே, தன் உயிரை பணயம் வைத்து எதிரியின் எல்லைக்குள் புகுந்து மீட்கப்பட்ட எருசலேமே, ஏன் இன்றைக்கு நீ மண்மேடாய் கிடைக்கிறாய்? ஏன்? ஆனா நம்பிக்கை எனக்கு அதோடு நிக்கல. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ ஆனாலும் எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பெரிய இரக்கம், நான் பண்ணின திட்டம் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடிகள் ஸ்தாபிக்கப்பட்டு, நன்றாய் கவனிங்கள். அதே வார்த்தை ஏசாயா சொன்ன அதே வார்த்தைகளை மீகா சொல்லுவதை பார்க்கலாம். கொஞ்சம் சகரியாவையும் கேட்டு பார்க்கலாம். இவன் சிறையில் விழுந்து வந்தவன் அல்லவா, வாலிபன் அல்லவா, அவனுடைய வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தையும் அதற்கு பின்பு 3வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தின் சில வசனங்களையும் வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் வேகமாக என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வாசிக்கலாம். 14வது வசனம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன் வாழ்க்கையிலே சத்துரு அழித்து போட்டவைகளை, சத்துரு மண்மேடாக்கி போட்டவைகளை, உன் வாழ்க்கையிலே உன் சபையிலே கர்த்தருடைய மகிமை இல்லாமல் போக செய்தவர்களை பார்த்த ஆண்டவர் இப்பொழுது நான் சொல்கிறார், I will be zealous. Hallelujah. என் சபைக்காக நான் வைராக்கியம் கொள்ளப் போகிறேன். வைராக்கியம் கொள்ளும் போது என்ன நடக்கும் என்பதை தான் 1வது 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிற சிலரை அடையாளம் காட்டிக் கொடுக்கிறது தான் நான் இத்தனை வேகமாக வருகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் எருசலேமை குறித்து ஒரு உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார்.
ஆனால் தேவ மக்களும் சத்துருக்களும் அவைகளை அழித்து விட்டார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் மாற்றமில்லை. ஆகையினால் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தான் நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தின் சில வசனங்களை வாசித்த பின்பு நான் 21வது வசனத்தை 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் 1வது அதிகாரத்தில் வாசிக்க விரும்புகிறேன். இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். அப்போ அந்த நானே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நீ மட்டும் ஒண்ணு செஞ்சிருப்பா. 7வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம் வேகமா. பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சியோனே, சியோன் உன்னை விடுவித்துக்கொள். நீ பாபிலோனின் மத்தியில் குடியிருக்கிறாய். பாபிலோன் என்றால் என்ன? ஒரு வேசி மார்க்கம். தன்னை வேசி என்று காண்பிக்காமல் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு வேசி மார்க்கத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அவள் மத்தியிலே நீ குடியிருக்கிறாய், விடுவித்துக்கொள். அப்பொழுது மகிமை உண்டாகும். இந்த மகிமை வருவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின சில பாத்திரங்களை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரத்தில் இப்ப வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அவரிடத்தில் கேட்டேன், இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் ஐயா? அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை, அந்த 4 கொம்புகள் என்னுடைய மக்களை அழித்து, அந்த 4 கொம்புகள் என் தேசத்தை மண்மேடாக்கி, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை சித்திரவதை செய்து ஒன்றுமில்லாமல் போன அந்த 4 கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் என்றார். God wants to raise சில தொழிலாளிகளே, அழிம்பர்களை அகற்றி இழந்து போன மகிமையை சீயோனுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் தேடி வருகிற ஆட்கள் தொழிலாளிகளே. அந்த கவனிங்கள். நேரம் இல்லாதனால் நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசனத்தில் 1ஆம் 2ஆம் அதிகாரம் மாத்திரமல்ல, முழு அதிகாரத்திலும் எருசலேமை குறித்து போட்டு இருக்கிறதை நீங்கள் தயார் செய்து தியானியுங்கள். அது திரும்பவும் மகிழ்ச்சி நகரமாக, திரும்பவும் பரிசுத்த ஸ்தலமாக மாறுவதற்கு ஆண்டவர் முதலாவது செய்ய விரும்புகிற வேலைக்கு இன்றைக்கு 4 தொழிலாளிகள் தேவை. இந்த தேசம் எங்கும் தேவ மகிமை பறந்தோடுவதற்கு, இந்த தேசத்தின் அழிவை பார்க்க கூடாதபடி ராவும் பகலும் அவரை கூப்பிட்டு கதறுகிற ஒரு கூட்டமும், எழும்பி அழிம்பனுக்கு அழிவுண்டாக்கக்கூடிய உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய 4 தொழிலாளிகளை தேவன் தேடி வந்திருக்கிறார் இந்த திருச்சி கூட்டத்தில். இதை நான் இந்த பட்டணத்திற்கு நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். நீங்கள் மாத்திரம் எழும்பிவிட்டால் இந்த மாவட்டத்தையும் இந்த மாநிலத்தையும் கர்த்தருடைய மகிமை மூடுவதனால இந்த தேசம் தேவனை சந்திப்பதற்கு தங்கள் உயிரை கொடுக்கக்கூடிய, தங்களுடைய காரியங்களை பார்க்கக்கூடாத, தங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்ட ஒரு 4 தொழிலாளிகளை தேவன் தேடி வந்திருக்கிறார். ஸோ தேர்ஸ் இங்கே தேவையெல்லாம் என்ன தெரியுமா? பெரிய முதலாளிகள் அல்ல, தேவனை அறிந்து தேவன் கையிலே அஸ்திராயுதமாக மாற வேண்டிய ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு சிறிய கூட்டம். நேற்றைய தினத்தில் வாலிபர்கள் எழும்பி நின்ற காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாயிற்று. வயோதிபர்களும் கூட யோவாவை போல எழும்புவோம் என்று சொன்ன காட்சியை ஆண்டவருடைய பரலோகம் அங்கீகரித்தது. முதல் நாளிலே எனக்கு லாபமாயிருந்தவர்களை நஷ்டம் என்று விடுகிறதுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்களும்,
ஆண்டவருடைய பலத்தினாலே நான் ஒரு காரியத்தை சாதிக்க அழைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்ட ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பினார். இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிற சபையை திசை திருப்பி கொண்டிருக்கிற சக்திகளை அழித்து மட்டமாக்கி கிறிஸ்துவின் மகிமையை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு எருசலேமாக சபையை மாற்றுவதற்கு, சபைகள் இல்லாத இடங்களிலே சபை எழுந்து நிற்பதற்கு, அங்கே போய் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எழும்ப போகிற ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தேடி இந்த திருச்சி பட்டணத்தில் வந்திருக்கிறார். 4 workers, 4 பேர் போதும், 4 பேர் போதும், 4 பேர் போதும். யோர்தானை கடப்பதற்கு யோசுவாவின் பின்னதாக இருந்த 4 ஆசாரிகள், பெயர் சொல்லப்படாதவர்கள், உடன்படிக்கை பெட்டியை சொல்லி அவள் கால் வைத்த மாத்திரத்தில் உடன்படிக்கை பெட்டியினுடைய பலத்தினாலும் மகிமையினாலும் யோர்தான் 2ஆய் பிளந்தது போல இந்த தேசத்தில் சாபத்தில் இருக்கிற ஜனத்தை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒப்பு கொடுத்துள்ள, தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல, என் ஆண்டவருக்காக, என் தேசத்திற்காக, எருசலேமுக்காக, எருசலேம் மண்மேடாக போய்விடக்கூடாது, அதனுடைய மகிமை உயர வேண்டும் என்று வைரக்கமாய் ஒப்பு கொடுக்கிற 4 பேர் ஆண்டவருக்கு தேவை. எல்லாரும் கண்களை மூடலாம்.